Good morning dear students. So 11th accountancy ஒரு நியூ யூனிட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். யூனிட் 3 books of prime entry. ஓகே, ஸோ prime entry மீன்ஸ் ஒரிஜினல் ஆர் ஃபஸ்ட் டைம் ரெக்கார்ட் பண்ணக்கூடியதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா புக்ஸ் ஆஃப் ப்ரைம் என்ட்ரி அப்படியும். ப்ரைம் மீன்ஸ் என்ன, ஃபஸ்ட் டைம் நம்ம ஒரு புக்கில் ரெக்கார்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் ரெக்கார்ட் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ரைம் அப்படிமோ. ஓகேவா? ஸோ ப்ரைம் என்ட்ரி. ஸோ இன் திஸ் லெசன் இன்ட்ரோடக்ஷன் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன், சோர்ஸ் டாக்குமெண்ட். ஓகே, சோர்ஸ் டாக்குமெண்ட்னா என்ன, தென் டபுள் என்ட்ரி சிஸ்டம், தென் டிரான்சாக்ஷன்ஸ், அக்கௌண்ட் அப்ரோச்சஸ் ஆஃப் ரெக்கார்டிங் டிரான்சாக்ஷன், அக்கௌண்டிங் ரூல்ஸ், ஜேர்னல் என்ட்ரிஸ். ஓகே, ஸோ இந்த லெசன்லேருந்து நம்மளுக்கு என்ன ஸ்டார்ட் ஆகிரும் அப்படின்னா ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிரும். ஓகேவா? ஸோ ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும். தென் அது போக தியரி பார்ட்டுமே இருக்கும். ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகினா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராப்ளமாகவே இருக்காது. நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா தியரி பார்ட் இருக்கும். ரெண்டுமே இருக்கும், ரெண்டும் மிக்ஸ் பண்ணி வரும். தியரியை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இன்ட்ரோடக்ஷன் பார்ட் போயிடலாம். இன்ட்ரோடக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் கொடுக்குறாங்க. அது என்னென்னா, a trader sold goods on credit to one of his customer for rupees 2000. ஓகே, ஒரு 2000க்கு குட்ஸை சேல்ஸ் பண்ணுறாங்க. என்ன பேசிஸில் சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கிரெடிட் பேசிஸில் சேல்ஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஆஃப்டர் 2 days த கஸ்டமர் ரிட்டர்ன்ட் சம் ஆஃப் த குட்ஸ் ஒர்த் rupees 300 which were damaged condition. ஓகேவா? ஸோ அந்த 2000 குட்ஸில் ஒரு 300 குட்ஸ் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டேமேஜ் ஆனதுனால அந்த கஸ்டமர் அந்த குட்ஸை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ யார்கிட்ட ரிட்டர்ன் பண்ணுவாங்கன்னா இந்த ட்ரேடர்கிட்டே ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, த ட்ரேடர் ரிசீவ்ட் பேக் த குட்ஸ். ட்ரேடர் பட் என்ன பண்ணிட்டாங்க, அந்த குட்ஸை ரிசீவ் பண்ணிட்டாங்க. லேட்டர் when the customer paid rupees 1700. ஓகேவா? ஏன்னா 2000ல் 300 குட்ஸை ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. 300 ஒருத்தர் குட்ஸை ரிட்டர்ன் பண்ணிட்டாங்கன்னா ஸோ இப்போ எவ்வளோ தான் பே பண்ணணும், 1700 தான். பட் த ட்ரேடர் டிமாண்ட் ஃபார் ஃபுல் பேமெண்ட். ஓகேவா? ஆனால் அந்த ட்ரேடர் வந்து என்ன பண்ணுறாரு, என்ன டிமாண்ட் பண்ணுறாருன்னா ஃபுல் பேமெண்ட் பே பண்ணணும்னு சொல்லி டிமாண்ட் பண்ணுறாரு. இந்த 300 குட்ஸ் ரிட்டர்ன் பண்ணாங்களா ஒருத்தர் குட்ஸ், அந்த குட்ஸு அந்த ரிட்டர்ன் பண்ண குட்ஸை த ட்ரேடர் ஃபர்காட். ஓகேவா? அவர் என்ன பண்ணிட்டாரு, மறந்துட்டார். ஓகேவா? ரிட்டர்ன் பண்ண குட்ஸை மறந்துட்டார். ஹவு கேன் திஸ் சிச்சுவேஷன் பி அவாய்டட்? ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரியான சுச்சுவேஷனை நம்ம எப்படி அவாய்ட் பண்ண முடியும்? நம்ம ஃப்யூச்சரில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம், ஒரு ட்ரேடிங் கன்சர்ன் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி மெனி ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இந்த ப்ராப்ளத்தெல்லாம் நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம், இல்லை அந்த ப்ராப்ளத்தை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா எப்படி சால்வ் பண்ண முடியும்? ஸோ எவிடன்ஸ் நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும். ஓகேவா? குட்ஸை சேல்ஸ் பண்ணும்போதோ இல்லை பர்ச்சேஸ் பண்ணும்போதோ கண்டிப்பாக என்ன வேணும் அப்படின்னா ஓரல் எவிடன்ஸாக இல்லாமல் ரிட்டன் எவிடன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அந்த டயத்தில் கிரெடிட்டுக்கு சேல்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு பில், தட் மீன்ஸ் என்னென்னா ஒரு எவிடன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க, டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. தென் குட்ஸ் ரிட்டர்ன் பண்ணும்போதும் ஒரு பில் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம இந்த மாதிரியான ப்ராப்ளம் வரும்போது நம்ம என்ன பண்ணலாம், அந்த ப்ராப்ளத்தை அவாய்ட் பண்ணுறதுக்கு இல்லை அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு எது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அந்த பில் அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? இந்த டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த லெசனில் இதை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து நம்ம பில்னு சொல்ல மாட்டோம், என்ன சொல்லுவோம் அப்படின்னா சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு. ஓகேவா? என்ன டாக்குமெண்ட்டு, சோர்ஸ் டாக்குமெண்ட். சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் இஸ் த எவிடன்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன். ஒரு பிஸ்னஸோட டிரான்சாக்ஷனுக்கு எவிடன்ஸ் அப்படிங்கிறது எது அப்படின்னா சோர்ஸ் டாக்குமெண்ட் தான். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சோர்ஸ் டாக்குமெண்ட் இருக்குது. என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சோர்ஸ் டாக்குமெண்ட் நம்ம இருக்குது அப்படிங்கிறத இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம நார்மலாக மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு என்னென்னா, இன்கேஸ் நம்ம எதாவது போய் பர்ச்சேஸ் பண்ணுறோம் இல்லைனா பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பில் தான் கேட்போம். ஓகேவா? மேக்ஸிமம் நம்ம என்ன கேட்போம், பில் கேட்போம், இல்லை ரெசிப்ட் கொடுங்க அப்படிமோ. ஓகேவா? பட் நம்ம அக்கௌண்டன்சி ஸ்டூடெண்ட்ஸாக சேஞ்ச் ஆகும்போது ஸோ அந்த டயத்தில் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தெரிஞ்சுக்கிறணும். ஓகேவா? ஸோ எந்தெந்த டயத்தில் நம்ம இந்த ரிசிப்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும், எந்தெந்த டயத்தில் நம்ம இந்த பில் அப்படிங்கிறத யூஸ் பண்ண போகிறோம், அப்புறம் டிஃப்ரெண்ட் சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த சோர்ஸ் டாக்குமெண்ட் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், அக்கௌண்டிங் ப்ராசஸ் ஸ்டார்ட்ஸ் வித் ஐடென்டிஃபையிங் டிரான்சாக்ஷன் இன்வால்விங் மணி ஆர் மணிஸ் ஒர்த் அண்ட் ரெக்கார்டிங் தீஸ் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் இன் தி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். அதில் ஃபஸ்ட்டு லெசனில் அக்கௌண்டிங் சைக்கிள்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ அந்த அக்கௌண்டிங் சைக்கிளில் அக்கௌண்டிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது எதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா டிரான்சாக்ஷனை ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஓகேவா? டு ஐடென்டிஃபை த டிரான்சாக்ஷன்.
ஸோ அதை டிரான்சாக்ஷன் ஐடென்டிஃபை பண்ணி அந்த டிரான்சாக்ஷன் எது ரிலேட்டடாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க, மணிஸ் ஒர்த் ரிலேட்டடாக இருக்கணும். தென் அதை தான் நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் ரெக்கார்ட் பண்ணுவோம். டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ரெக்கார்டட் as and when they take place based on authentic documents or proof or evidences. ஓகேவா? ஸோ அந்த டிரான்சாக்ஷன் நம்ம என்னென்னா சும்மா ஒரு நம்ம பிஸ்னஸில் ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயி வந்து இந்த மாதிரி நான் ஒரு 1 lakh ரூபீஸுக்கு குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு ஓரளவு அவங்கள்ட்ட வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கன்வே பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து நம்ம அக்கௌண்டண்ட்டாக அந்த டிரான்சாக்ஷனை நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்குன்னு ஒரு எவிடன்ஸ் வேணும், அப்படி தானே? ஸோ அப்போ அந்த எவிடன்ஸ் அப்படிங்கிறது எதாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க, ஒரு பில்லாக இருக்கலாம், ஓகேவா, ஒரு கேஷ் ரிசிப்டாக இருக்கலாம், ஓச்சராக இருக்கலாம், ஏதாவது ஒன்று, ஓகேவா. ஸோ அத்தன்டிக் டாக்குமெண்ட்ஸ் ஆர் ப்ரூஃப்ஸ் ஆர் எவிடன்ஸ். த அத்தன்டிக் ப்ரூஃப் கால்டஸ் த சோர்ஸ் டாக்குமெண்ட் அப்படிங்கிறாங்க, ஓகேவா. ஸோ அந்த ப்ரூஃப் தான் என்னது அப்படிங்கிறாங்க, சோர்ஸ் டாக்குமெண்ட் அப்படிங்கிறாங்க, ஓகே. ஸோ அப்போ சோர்ஸ் டாக்குமெண்ட் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, இட் இஸ் த எவிடன்ஸ் ஆஃப் த ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் ஆர் த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன். Okay, so source document, meaning of source document. Source document are the authentic evidence of financial transaction. So transaction அப்படின்னா உனக்கு தெரியும், ஓகேவா. ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் அந்த பிஸ்னஸோட டிரான்சாக்ஷன். ஃபினான்ஷியல் மீன்ஸ் மணி இன்வால்வ் ஆயிருக்கும், ஓகேவா. ஸோ அதான் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனுக்கு ஒரு எவிடன்ஸ் அப்படிங்கிறது எது அப்படிங்கிறாங்க, சோர்ஸ் டாக்குமெண்ட், ஓகேவா. தீஸ் டாக்குமெண்ட்ஸ் ஷோஸ் த நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன், ஓகேவா. ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸில் எதெல்லாம் இன்க்ளூட் ஆகிருக்கும் அப்படின்னா, தட் மீன்ஸ் என்னென்னலாம் எக்ஸ்பிளைன் பண்ணும் அப்படின்னா, நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் 2 டைப்ஸ்னு பார்த்தோம், கேஷ் டிரான்சாக்ஷன் அண்ட் கிரெடிட் டிரான்சாக்ஷன், ஓகே. ஸோ அது கேஷ் பேசிஸில் நடந்திருக்கா இல்லை கிரெடிட் பேசிஸில் நடந்திருக்கா, தென் டேட்டு, எந்த டேட்டில் அந்த டிரான்சாக்ஷன் இன்கர்ட் ஆகிருக்கு, த அமௌண்ட் அண்ட் த பார்ட்டிஸ் இன்வால்வ்டு. ஸோ நார்மலாக இதாக இருக்கும், ஓகேவா. நம்ம ஒரு பில் வாங்குறோம் அப்படின்னா அந்த பில் என்ன இருக்கும்னா, அந்த பில்லோட அந்த குட்ஸோட அந்த ஷாப் நேம், அந்த பிஸ்னஸோட நேம் இருக்கும், தென் யாருக்கு சேல்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிற டீட்டெயில் இருக்கும், என்ன டேட்டு, தென் அமௌண்ட், இந்த டீட்டெயில் தான் இருக்கும், ஓகேவா. சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் இன்க்ளூட்ஸ், இந்த சோர்ஸ் டாக்குமெண்ட் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இருக்குது. ஸோ எதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா, கேஷ் ரிசிப்ட்ஸ், இன்வாய்ஸ், டெபிட் நோட், கிரெடிட் நோட், பே இன் ஸ்லிப், சேலரி பில்ஸ், வேஜ் பில்ஸ், செக், ரெக்கார்ட் ஸ்லிப், ஓகே, எக்ஸெட்ரா. ஸோ மெனி சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. இந்த ஸோ மெனி சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸில் நம்ம முக்கியமாக கேஷ் ரிசிப்ட், இன்வாய்ஸ், டெபிட் நோட், கிரெடிட் நோட், பே இன் ஸ்லிப் அண்டு செக் புக், ஓகே. ஸோ அதை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம், ஓகே. இந்த சேலரி பில்ஸு, வேஜ் பில்ஸ் எல்லாம் என்னென்னா சேலரி பில்ஸ் அப்படிங்கிற எம்ப்ளாயிக்கு பே பண்ணக்கூடிய அந்த சேலரி ஸ்லிப்பு, வேஜ் பில் அப்படிங்கிறது ப்ரொடக்ஷன் டயத்தில் ஒர்க்கர்ஸுக்கு பே பண்ணக்கூடிய வேஜ் ஸ்லிப், ஓகே. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் என்னென்னா அந்த டிரான்சாக்ஷன் நடந்ததுக்கான ஒரு எவிடன்ஸ் அப்படிங்கிறாங்க. They are basis of recording the transaction in the books of accounts. ஸோ இந்த சோர்ஸ் டாக்குமெண்ட்டை மெஷர் பண்ணி தான், சோர்ஸ் டாக்குமெண்ட்டை கன்சிடர் பண்ணி தான் டிரான்சாக்ஷனே என்ன பண்ணுவாங்க, க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ க்ரியேட் பண்ணி அதை எங்கே ரெக்கார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் ரெக்கார்ட் பண்ணுவாங்க, ஓகே. they also serves as a legal evidence in case of any legal dispute. ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அது வந்து லீகல் எவிடன்ஸ் அப்படிங்கிறாங்க, ஓகே. The source documents commonly used as discussed below. So different types of source document இருக்குது. So அந்த source document we can discuss one by one. So first one, cash receipt. So cash receipt is otherwise called cash voucher or vouchers, okay. So cash receipt அப்படிங்கிறது, it is the evidence of cash received or cash paid, okay. So it is the document that shows the date, amount and details of cash purchase and cash sales or other cash transaction. ஸோ இந்த கேஷ் ரிசீப்ட் அப்படிங்கிறது கேஷ் டிரான்சாக்ஷனுக்கு எவிடன்ஸ், ஓகே. ஸோ இப்போ கேஷ் டிரான்சாக்ஷன் மேபி எதாக இருக்கலாம், கேஷ் பர்ச்சேஸாக இருக்கலாம், கேஷ் சேல்ஸாக இருக்கலாம், ஆர் அதர் கேஷ் டிரான்சாக்ஷன். இஃப் எனி டிரான்சாக்ஷன்ஸ் இன்வால்வ்ட் இன் கேஷ் நேச்சர், த டாக்குமெண்ட் இஸ் கால்டு கேஷ் ரிசீப்ட், ஓகே. ஸோ அந்த டாக்குமெண்ட்டுக்கு அதுக்கு அந்த எவிடன்ஸுக்கு இந்த டாக்குமெண்ட் பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கேஷ் ரிசிப்ட் அப்படிங்கிறாங்க. கேஷ் ரிசிப்ட் ஆர் கேஷ் வவுச்சர் அப்படிம்பாங்க, ஓகேவா. பிஸ்னஸ் பர்சன் ரிசீவ் கேஷ் ரிசிப்ட் ஃபார் கேஷ் பர்ச்சேஸ் அண்ட் இஷ்யூ கேஷ் ரிசிப்ட்ஸ் ஃபார் கேஷ் சேல்ஸ். ஸோ இஃப் வி ஆர் எ பிஸ்னஸ் பர்சன் அப்படின்னு, நம்ம பிஸ்னஸ் பர்சன் அப்படின்னா நம்ம என்ன ரிசீவ் பண்ணுவோம், கேஷ் ரிசிப்ட், கேஷ் ரிசிப்ட் ரிசீவ் பண்ணுவோம். எப்போம்னா கேஷ் பர்ச்சேஸ் பண்ணும்போது, சப்ளையர்கிட்ட இருந்தோ இல்லைனா மேனுஃபேக்சரர்கிட்ட இருந்தோ இல்லை ப்ரொடக்ஷன் பிளேஸ்லேருந்து நம்ம குட்ஸை பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம கேஷ் பே பண்ணுவோம். ஸோ அப்போ நம்ம கேஷ் ரிசீவ் பண்ணுவோம், சரியா. கேஷ் ரிசிப்ட் அப்போ ரிசீவ் பண்ணக்கூடிய அந்த டாக்குமெண்ட்டுக்கு பேர் என்னென்னா கேஷ் ரிசிப்ட்.
இன்கேஸ் நமக்கு அந்த பர்ச்சேஸ் பண்ண குட்ஸை சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இஷ்யூ பண்ணுவோம். யார் இஷ்யூ பண்ணுவோம்? அந்த பிஸ்னஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. யாருக்கு? கஸ்டமருக்கு. ஸோ அதுவும் அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கேஷ் ரிசிப்ட் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஃபார் கேஷ் சேல்ஸ். ஸோ உனக்கு டயக்ராம் அண்ட் ஸ்பெசிமென்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கப்பா. புக்கில் இருக்கும், பேஜ் நம்பர் 27 இருக்கும். நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. ஓகே, சும்மா உங்களுக்கு ஸ்பெசிமென் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. அந்த ஆர்கனைசேஷனோட நேமு, இன்வாய்ஸ் டைப்பு, பார்ட்டி கோட், தென் பார்ட்டி அட்ரஸ், பார்ட்டி சைட். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் காலம் இருக்கும், டிஃப்ரெண்ட் ஹெட்டிங்ஸ் இருக்கும். அந்த ஹெட்டிங்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த சோர்ஸ் டாக்குமெண்ட், தட் மீன்ஸ் இந்த கேஷ் ரிசிப்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது அதெல்லாம் ஃபில்அப் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ கேஷ் ரிசிப்ட் அப்படிங்கிறது இட் இஸ் த எவிடன்ஸ் ஆஃப் த கேஷ் ட்ரான்சாக்ஷன். ஸோ கேஷ் ட்ரான்சாக்ஷனுக்கு எவிடன்ஸ். ஸோ அந்த கேஷ் ட்ரான்சாக்ஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு எதாக இருக்கலாம்? கேஷ் பர்ச்சேஸாக இருக்கலாம், இல்லைனா கேஷ் சேல்ஸாக இருக்கலாம். ஓகே, எனிதிங் ரிலேட்டட் டு கேஷ். ஸோ ஃபஸ்ட்டு சோர்ஸ் டாக்குமெண்ட்டில் கேஷ் ரிசிப்ட் அண்டு கேஷ் ஆர் கேஷ் வவுச்சர். நெக்ஸ்ட்டு இன்வாய்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு சோர்ஸ் டாக்குமெண்ட் இன்வாய்ஸ். இன்வாய்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் ஆப்போசிட் ஆஃப் கேஷ் ரிசிப்ட் ஆர் கேஷ் வவுச்சர். ஓகே, கேஷ் ரிசிப்ட் அப்படிங்கிறது கேஷ் ட்ரான்சாக்ஷனுக்கு எவிடன்ஸ். பட் இன்வாய்ஸ் அப்படிங்கிறது எதுக்கு எவிடன்ஸ் அப்படிங்கிறனா கிரெடிட் ட்ரான்சாக்ஷனுக்கு எவிடன்ஸ். Definitely you know the difference between cash transaction and credit transaction. Cash transaction means the transaction incurred, amount paid immediately. It is called a cash transaction. Okay. Credit transaction, the amount paid future date. It is called a credit transaction. So cash transaction evidence, cash receipt. So credit transaction evidence எது அப்படிங்கிறாங்கன்னா invoice. ஸோ அந்த நம்ம கிரெடிட்டுக்கு யார்ட்டையா போய் பர்ச்சேஸ் பண்ணுறோம் இல்லைனா சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டைமில் நம்ம என்ன வேர்டு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இன்வாய்ஸ் அப்படிங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ணணும். அங்கே போயிட்டு நம்ம ரெசிப்ட் கொடுங்க, பில் கொடுங்கன்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது? கொஷின் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ அந்த டைமில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த சோர்ஸ் டாக்குமெண்ட் என்ன அப்படின்னா இன்வாய்ஸ். இன்வாய்ஸ் இஸ் யூஸ்டு ஃபார் கிரெடிட் பர்ச்சேஸ் அண்டு கிரெடிட் சேல்ஸ். கிரெடிட் பர்ச்சேஸ் அண்டு கிரெடிட் சேல்ஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் தான் என்ன டாக்குமெண்ட் அப்படிங்கிறாங்க? இன்வாய்ஸ். த டேட், தென் அது போக என்னென்னா அதில் நம்ம கேஷ் ரிசிப்டில் என்னென்ன காலம்லாம் இருந்துச்சோ அதே காலம் தாங்க இருப்போது. டேட்டு, அமௌண்ட்டு அண்ட் டீட்டெயில்ஸ் ஆஃப் கிரெடிட் பர்ச்சேஸ் அண்ட் கிரெடிட் சேல்ஸ் ஆர் கிவன் இன் தி இன்வாய்ஸ். ஸோ இந்த இன்வாய்ஸ் அப்படிங்கிறத மோஸ்ட்லி யார் ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னா செல்லர் தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ செல்லர் எத்தனை காப்பீஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா 3 காப்பீஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஓகே, the first copy is given to the purchaser who is purchased the goods. The person receives the first copy. Then second copy sent along with the goods for checking purpose. Okay, second copy என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யாருக்கு நம்ம குட்ஸை சப்ளை பண்ணுறோமோ அந்த குட்ஸோட சேர்த்து என்ன பண்ணுவாங்க அந்த செகண்ட் காப்பியை வச்சுக்கிறாங்க. ஓகேவா? அட்டாச் பண்ணி அனுப்புவாங்க. எதுக்காக அப்படின்னா செக்கிங் பர்பஸ்க்காக. தென் தேர்ட் காப்பி யார் ரிட்டைன் பண்ணிக்கிறோம் அப்படின்னா செல்லரே வச்சுக்கிறாங்க. ஓகேவா? எதுக்காக அப்படின்னா ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக. ஓகே, ஸோ அப்போ இன்வாய்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் த எவிடன்ஸ் ஆஃப் த கிரெடிட் டிரான்சாக்ஷன். இன்வாய்ஸ் இஸ் ப்ரிப்பேர்டு பை த செல்லர் ஆஃப் த குட்ஸ். ஸோ இன்வாய்ஸ் அப்படிங்கிறது 3 ஃபார்மேட்டில் 3 காப்பீஸாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு காப்பீஸ் அப்படிங்கிறது யாருக்கு கொடுத்துருவாங்கன்னா பர்ச்சேசர். யார் பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு. செகண்ட் காப்பி அலாங் வித் குட்ஸோடு சென்ட் பண்ணுவாங்க, அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணுவாங்க. தென் தேர்ட் காப்பி யார் ரிட்டைன் பண்ணுவோம் அப்படின்னா செல்லர் ரிட்டைன் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஸோ டெஃபினெட்லி இட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக் இன்வாய்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ மைண்டில் வச்சுக்கோங்க. யூ நோ தட். தென் கேஷ் ரிசிப்ட்டுக்கும் தென் இன்வாய்ஸுக்கும் உனக்கு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ இன்வாய்ஸோட ஸ்பெசிமென் ஆஃப் இன்வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு நியூஸ் பேப்பர் அண்டு தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர் லிமிடெட் டிஎன்பிஎலோட அந்த டேக்ஸ் இன்வாய்ஸ் கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ புக்கில் இருக்கும், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு debit note. So debit note is one of the source document. That means it is one of the evidence of the transactions. Like a buyer may return the goods to the seller in various situations such as when goods are defective or damaged, goods do not meet the specifications, etc. ஸோ இந்த டெபிட் நோட் அப்படிங்கிறது எந்த டைமில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ண குட்ஸை ரிட்டர்ன் பண்ணும்போது. ஓகேவா? பர்ச்சேஸ் பண்ண குட்ஸை பர்ச்சேஸ்னால் யார் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க? பையர் தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பையர் பர்ச்சேஸ் பண்ணும்போது மேபி அந்த குட்ஸில் ஏதாவது டேமேஜ் இருந்துச்சு அப்படின்னா அந்த டேமேஜான குட்ஸை யார்கிட்ட ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க? செல்லர்கிட்ட ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா டிஃபெக்டிவ் ஆர் டேமேஜ்டு குவாலிட்டியாக இருக்கலாம்,
இல்லைனா குட்ஸ் டு நாட் மீட் த ஸ்பெசிஃபிகேஷன். நம்ம ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம், அவங்க ஆர்டர் அவங்க சென்ட் பண்ணது வேறு ஒரு குட்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸோ மெனி ரீசன்னால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குட்ஸை வந்து பையர் வந்து செல்லருக்கு ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ரிட்டர்ன் பண்ணும்போது ஒரு டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. த டாக்குமெண்ட் இஸ் கால்டு டெபிட் நோட். ஓகே, பாரு, when goods are returned by a buyer, the buyer prepare a debit note and send to its seller. ஓகே, ஸோ அப்போ அந்த டெபிட் நோட்டை யார் தான் ப்ரிப்பேர் பண்ணுறா? யார் குட்ஸை ரிட்டர்ன் பண்ணுறாங்களோ அவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த டெபிட் நோட்டை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ அப்போ பையர் டெபிட் நோட் ப்ரிப்பேர் பண்ணி தென் அதை யாருக்கு சென்ட் பண்ணுறா அப்படின்னா செல்லருக்கு சென்ட் பண்ணுறாங்க. இட் கண்டெய்ன்ஸ், ஸோ இந்த டெபிட் நோட்டில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா இட் கண்டெய்ன்ஸ் டீட்டெயில்ஸ் சச் எஸ் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் குட்ஸ், குவான்டிட்டி ரிட்டர்ன் அண்ட் ஆல்சோ தயர் வேல்யூ. ஓகே, ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் எதில் இருக்கும் அப்படின்னா அந்த டெபிட் நோட் அப்படிங்கிற டாக்குமெண்ட்டில் இருக்கும். ஸோ இதில் 2 காப்பீஸ் பிரிண்ட் என்ன பண்ணுறாங்க, ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. 1 காப்பி சென்ட் டு த செல்லர் அண்ட் another 1 காப்பி ரிட்டைன் பை த பையர். It is a document issued by a buyer stating the amount owed by the seller. A debit note is also called debit memo. ஓகேவா, ஸோ டெபிட் நோட் இஸ் அதர்வைஸ் கால்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டெபிட் மெமோ அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ நான் ஷார்ட்டாக தெரியணும் அப்படின்னா டெபிட் நோட் அப்படிங்கிறது யார் ப்ரிப்பேர் பண்ணுறா அப்படின்னா பையர் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க ஃபார் த பர்பஸ் ஆஃப் ரிட்டர்ன் த குட்ஸ் டு த செல்லர். ஓகே, பர்ச்சேஸ் பண்ண குட்ஸை செல்லருக்கு ரிட்டர்ன் பண்ணுறோம். எதனால் ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்னா டேமேஜ் ஆனாலோ இல்லை குவாலிட்டி இல்லைனாலோ என்ன பண்ணுவாங்க, குட்ஸை ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ரிட்டர்ன் பண்ணும்போது ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் தான் என்ன டாக்குமெண்ட் அப்படின்னா டெபிட் நோட். ஓகே, ஸோ டெபிட் நோட் இஸ் அதர்வைஸ் கால்டு டெபிட் மெமோ. ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த்து source document, credit note. Okay, fourth source document is a credit note. So it is opposite to debit note. Debit note க்கு அப்படியே opposite. Okay, so credit note அப்படிங்கிறது it is a statement prepared by the seller who receives back from his customer the goods sold. ஓகேவா, ஸோ கிரெடிட் நோட் அப்படிங்கிறது சேல்ஸ் பண்ண குட்ஸ் ரிட்டர்ன் ஆகுறது. ஓகேவா, சேல்ஸ் பண்ண குட்ஸு ரிட்டர்ன் ஆகும்போது ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் தான் என்னது அப்படின்னா கிரெடிட் நோட். ஓகே, செல்லர் வந்து யாருக்கு சேல்ஸ் பண்ணியிருப்பாங்க, கஸ்டமருக்கு சேல்ஸ் பண்ணியிருப்பாங்க. கஸ்டமர்கிட்ட வந்து குட்ஸ் என்ன ஆகும், டேமேஜ் ஆனதுனால ரிட்டர்ன் ஆகும். ஸோ அப்போ அந்த டேட்டில் ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது கிரெடிட் நோட். பட் இந்த கிரெடிட் நோட்டை யார் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா செல்லர் தான் என்ன பண்ணுறாங்க, ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ இதிலே அதே டீட்டெயில்ஸ் தான் இருக்கும். சச் எஸ் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் குட்ஸ், குவான்டிட்டி, ரிட்டர்ன் அண்ட் ஆல்சோ தயர் வேல்யூ. if it is a document sent by the seller to buyer stating that certain amount owed to the buyer, it is also called a credit memo. Okay, so debit note is otherwise called a debit memo. Credit note is otherwise called a credit memo. So also given in the specimen of credit note in page number 30. So next source document, pay in slip. Okay, so definitely so many students going to bank for the purpose of incurring or depositing the money or withdraw the money on behalf of your parents or anything, any other. ஓகே, டெஃபினட்டாக கண்டிப்பாக எல்லாருமே என்ன பண்ணியிருப்போம், பேங்க்கு போயிருப்போம். ஓகேவா, ஸோ பேங்க்கு போகும்போது நம்ம பேங்க்கில் டெபாசிட் பண்ணுவோம். ஓகேவா, நம்மளோட அக்கௌண்ட்டில் என்ன பண்ணுறோம், அக்கௌண்ட் நம்ம பேங்க்கில் நம்ம அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணும்போது ஒரு ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுவோம் அப்படி தானே. ஸோ அந்த ஃபார்முக்கு பேர் தான் என்ன அப்படின்னா பேயின் ஸ்லிப் அப்படிங்கிறாங்க. ஓகேவா, ஸோ இந்த பேயின் ஸ்லிப் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கேஷ் டெபாசிட்டுக்கு யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, கேஷ் டெபாசிட் ஆர் செக் டெபாசிட் எனிதிங், எதுக்கு நம்ம அக்கௌண்ட்டில் பே பண்ணுறதுக்கோ இல்லை அதர் பர்சனுக்கு பே பண்ணுறதுக்கோ இந்த பேயின் ஸ்லிப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாங்க. பாரு, when cash or check is deposited in bank, a form is to be filled by the customer and submitted to the banker along with cash or check. ஓகேவா, ஸோ அந்த பேயின் ஸ்லிப் அப்படிங்கிறது பேங்க்கில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சோர்ஸ் டாக்குமெண்ட். எதுக்காக அப்படின்னா செக்கை டெபாசிட் பண்ணாலோ இல்லை கேஷ் டெபாசிட் பண்ணாலோ நம்மளோட அக்கௌண்ட்டில். ஓகேவா, ஸோ அப்போ அந்த டயத்தில் நம்ம இந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணி யார்கிட்ட சப்மிட் பண்ணணும், பேங்க்கர்கிட்ட சப்மிட் பண்ணுறோம் அலாங் வித் கேஷ் அண்டு செக். ஸோ எவ்வளோ அமௌண்ட் அந்த ஸ்பெசிமென், தட் மீன்ஸ் அந்த பேயின் ஸ்லிப்பில் மென்ஷன் பண்ணுறோமோ அந்த அமௌண்ட்டுக்குள்ளே கேஷ் ஆர் செக்கை அந்த பில்லோடு சேர்த்து நம்ம என்ன பண்ணுறோம், பே பண்ணுறோம். திஸ் இஸ் கால்டு பேயின் ஸ்லிப் ஆர் டெபாசிட் ஸ்லிப் அப்படிங்கிறாங்க. ஓகே, இந்த பேயின் ஸ்லிப் இஸ் அதர்வைஸ் கால்டு டெபாசிட் ஸ்லிப். த மெயின் பார்ட் ஆஃப் திஸ் will be retained by bank and the counter file duly stamped and signed by the banker is returned to the customer. Okay,
அது என்னென்னா, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேயிங் ஸ்லிப்பில் பார்த்திங்கன்னா 2 காலம் இருக்கும். 2 காலம் மீன்ஸ் மெயின் காலம் ஒன்று இருக்கும், தென் ரஃப் காலம் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணியிருப்பாங்க, அந்த லைனில் டாட்டாக இருக்கும். அது நம்ம ஈஸியாக டேர் பண்ணுறது மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதை வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, பேங்கர் வந்து கஸ்டமர்கிட்ட கொடுத்துருவாங்க. தென் மெயின் காப்பியை வந்து யார்கிட்ட வச்சுக்குருவாங்க, பேங்கரே ரிட்டைன் பண்ணிக்குவாங்க. இதுக்கான வெரிஃபிகேஷனுக்காக. ஓகே. ஸோ பேயிங் ஸ்லிப் அப்படிங்கிறது ஷார்ட்டாக நம்ம கேஷ் டெபாசிட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் தான் என்னது அப்படின்னா பேயிங் ஸ்லிப். பேயிங் ஸ்லிப் இஸ் அதர்வைஸ் கால்டு செக் டெபாசிட் ஸ்லிப் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சோர்ஸ் டாக்குமெண்ட் செக். ஸோ செக் இஸ் ஏ நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். செக் இஸ் ஒன் ஆஃப் த நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறாங்க. ஓகே. நெகோசியபிள் மீன்ஸ் இட் இஸ் transferable or is exchange. Transferable or another exchange or any exchange. ஸோ இட் இஸ் கால்டு நெகோஷியபிள். ஸோ செக் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், இல்லைன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லைனா வேறு ஒரு பர்சனுக்கு அமௌண்ட்ஸ் தட் மீன்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? செக் புக் issued by the bank to the customer for withdrawing the money from own use or for making payments to others. ஓகே. ஸோ பேயிங் ஸ்லிப் அப்படிங்கிறது நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட அக்கௌண்ட்டில் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறதுக்காக. ஓகேவா? இல்லைனா அதர் பர்சன் அவரோட அக்கௌண்ட்டில் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் என்ன அப்படின்னா பேயிங் ஸ்லிப். பட் செக் அப்படிங்கிறது நம்மளோட அக்கௌண்ட்லேருந்து மணி வித்ட்ரா பண்ணுறதுக்காக. ஓகேவா? ஸோ மணி வித்ட்ரா பண்ணுறதுக்காகவோ இல்லை அதர் பர்சனுக்கு பேமெண்ட் பண்ணுறதுக்காகவோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா செக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். ஸோ செக் இஸ் ஒன் ஆஃப் த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். By issue of check, a bank is direct to pay a specific amount of money from person account either to the same person or to the person in whose favor the check has been issued. Okay. ஸோ அந்த செக்கை ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த செக்கில் யாரோட நேம் இருக்கோ அந்த பர்சனுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதில் செக்கில் என்ன அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட் என்ன பண்ணுவாங்க, பே பண்ணுவாங்க. யார் பே பண்ணுவோம் அப்படின்னா பேங்கர் பே பண்ணுவோம். ஓகே. ஈச் செக் புக் ஹேஸ் ரெக்கார்ட் ஸ்லிப் ஃபார் என்டரிங் த டீட்டெயில்ஸ் ஆஃப் செக் இஷ்யூடு. இட் ரிமைன்ஸ் வித் அக்கௌண்ட் ஹோல்டர் ஃபார் த ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ். ஓகே. ஸோ எல்லா செக் புக்லேயுமே என்ன இருக்கும் அப்படின்னா ரெக்கார்ட் ஸ்லிப் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த ரெக்கார்ட் ஸ்லிப்பில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா என்ன டேட்டில் எந்த பர்சனுக்கு இல்லைனா எந்த அக்கௌண்ட்டுக்கு நம்ம செக் புக் இஷ்யூ பண்ணியிருக்கோம், எவ்வளோ அமௌண்ட்டுக்கு செக் புக் இஷ்யூ பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணுவோம், நோட் பண்ணிட்டு வரும். ஸோ அப்படி நோட் பண்ணும்போது நம்மளுக்கு அது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகே. ஸோ இதோட நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா சோர்ஸ் டாக்குமெண்ட் டாபிக் கம்ப்ளீட். நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா டபுள் என்ட்ரி சிஸ்டம் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஸோ டபுள் என்ட்ரி சிஸ்டத்துலேருந்து நம்மளுக்கு என்ன ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னா ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ டுடே கிளாஸில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டில் சோர்ஸ் டாக்குமெண்ட்னா என்ன, தென் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சோர்ஸ் டாக்குமெண்ட் இருந்துச்சு, சோர்ஸ் டாக்குமெண்ட் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், என்னென்ன சோர்ஸ் டாக்குமெண்ட்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணோம். ஓகேவா? ஸோ சோர்ஸ் டாக்குமெண்ட் லைக் கேஷ் ரிசிப்ட் ஆர் கேஷ் வவுச்சர், தென் இன்வாய்ஸ், டெபிட் நோட், கிரெடிட் நோட், பேயிங் ஸ்லிப் அண்டு செக். So these are the main source document of the business. It is very important topic. So revise பண்ணிக்கோங்க one time. ரிவைஸ் பண்ணிவிட்டு ஏதாவது டவுட்னா வாய்ஸ் மெசேஜோ இல்லை அப்படின்னா குரூப்லேயே மெசேஜ் பண்ணுங்கள், என்னோடய இண்டிவிஜுவல் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.